இந்த கொங்குல ஒரு பாலிடிக்ஸ் சார். எம்எல்ஏ எல்லாம் நாங்க ஜெயிச்சுக்கிறோம், எம்பி எல்லாம் உங்களுக்கு கொடுத்துக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில தான் சார் அவங்க வந்து எல்லாமே தரவா பாத்தீங்கன்னா அந்த கொங்கு முழுக்க ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கான காரணம் வந்து இதுதான். கூட்டணி கட்சியை வந்து ரொம்ப அதிக அளவுல தோக்கடிச்ச ஒரு தொகுதி அதுவா தான் இருக்கும். சிஎம் அதனால கூட ஒரு மேல கோபமா இருந்திருக்கலாம் சார். மத்தவங்க எல்லாம் தனக்கு காம்படிட்டரா இருக்கிறவங்க தோத்துட்டு இவர் மட்டும் ஜெயிக்கிறது, இவங்க பையன் ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய கட்சிக்கு பின்னடைவு ஏற்படுத்தும். அவருக்கு நல்லா இருக்கும் சார், கட்சிக்கு வந்து அது பின்னடைவு தான் ஏற்படுத்துது. இந்த தொகுதிகள்லாம் வந்து சட்டமன்றம் நான் ஜெயிச்சுக்கிறேன், எம்பிக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படிங்கிற ஒரு அரசியல் உள்ள அரசியல் இருக்கலாம். இனிமேலும் அப்படியே இருந்துச்சுன்னா அது வந்து மக்களை ஏமாத்துற மாதிரி தான் இருக்கும். 8662 வாக்குகள் வந்து 30,000 ஓட்டு வந்து மாறி இருக்கு. அப்படியே மாறி இல்ல இஸ்லாமியருக்கான தொகுதி தான். ஆனா இந்த ஏடிஎம்கே எப்படி இந்த இடத்துல வந்து தொடர்ந்து ஜெயிச்சாங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரியதாவே இருக்கு சார். ஆனா இந்த தொகுதி சார் உண்மையிலே ஏடிஎம்கேக்கான தொகுதி தான் சார் இது. பிஜேபி வந்து ஏடிஎம்கே ஓட்டெல்லாம் வாங்கி பிஜேபி நின்று தன்னோட தொகுதி மாதிரி பிம்பத்தை கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்படி உண்மையிலே பிஜேபி செல்வாக்கான தொகுதியா இருந்தா எம்பி தேர்தலில் வந்து இவங்க ஓட்டு இவ்வளவு ஓட்டு விட்டுருக்க கூடாது. இந்த இடத்துல வந்து திட்டமிட்டு வந்து முருகவேல் ராஜ் வந்து தோற்கடிக்கப்பட்ட மாதிரி தெரியுது சார். ஏன்னா ஒரே கம்யூனிட்டியா தான் இருக்காங்க சார். அவங்க ஏற்கனவே அது 2 தடவை போட்டிட்டு இருக்க தோத்துருக்காரு, ஒரு தடவை எம்எல்ஏ இருக்காரு சார் அவரு. அப்ப இந்த ஜாதி அரசியலை விட்டுட்டு கட்சி அரசியலுக்குள்ள வந்தா மட்டும்தான் வந்து கட்சிக்கு இது வந்து நல்லா இருக்கும். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் கள நிலவரம் குறித்து நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த வாரம் நம்ம வந்து அதிமுக சென்ற 2021 சட்டமன்ற தேர்தல் ஜெயிச்ச தொகுதிகளில் திமுக இந்த முறை ஜெயிக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்கிற தொகுதிகளை நம்ம வந்து பேச போகிறோம். நம்மள பேசுறதுக்காக பேராசிரியர் நிரஞ்சனி சார் வந்திருக்கிறாரு, அவரோட பேசுவோம். அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் 2026 என்னும் இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 14 தொகுதிகள் பார்க்க போறோம். சரிங்க. அந்த தொகுதிகள் என்னன்னு சொன்னா 2021 வந்து அதிமுக வெற்றி பெற்ற சட்டமன்ற ஜெயிச்ச தொகுதிகள். இப்ப அவங்க வந்து மக்களவை தேர்தலில் வந்து அதே சட்டமன்ற தொகுதியில வந்து வாக்குகள் குறைஞ்சிருக்குது. அது எவ்வளவு குறைஞ்சிருக்குது, அதன் அடிப்படையில வந்து அந்த தொகுதிகளை வந்து திமுக கைப்பற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளதாக ஒரு கள நிலவரம் நமக்கு சொல்லுது, தெரியுது. அதுல வந்து ஒரு 14 தொகுதிகளை பார்க்க போறோம். அது எந்தெந்த மாவட்டம் என்று சொன்னால் ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, சேலம், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல். பரவலா இருக்கு. ஆமா, எல்லாத்துலயுமே வந்து திமுக வந்து அதிமுகவினுடைய தொகுதிகளை கைப்பற்றுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. மக்கள் வாக்களித்த அடிப்படையில் வாக்கு அடிப்படையில நம்ம சொல்றோம். சரிங்க சார். இப்ப ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தனி தொகுதி. இங்க வந்து 2021 அதிமுக சார்புல 85,399 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து 58,230 வாக்குகள் வாங்கி வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறாங்க. சரிங்க சார். இந்த தொகுதியில் அதிமுக 27,169 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. நல்ல லீடு, ஒரு 30,000 நெருங்கி வாங்கியிருக்கிறாங்க. ரவி அப்படிங்கிற போட்டி போட்டிருக்காரு. ஆமா, அவர் ஏற்கனவே தொடர்ந்து ஒரு 3 முறை ஜெயிச்சிருக்காரு சார். அதனால அவர் கொஞ்சம் மிக முக்கியமான. சரிங்க சார். 2024 சட்டமன்ற மக்களவை தேர்தலில் அரக்கோணம் தனி தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரங்கள்: திமுக கூட்டணி 80,930, அதிமுக 32,544, பாஜக 29,284 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக பாஜக வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 61,828 வாக்குகள். திமுக 80,930 வாங்கியிருக்கிறாங்க. அதனால திமுக கூட்டணி 19,102 வாக்குகள் வந்து கூடுதலா வாங்கியிருக்கிறாங்க. ஆனதுனால வந்து ஒரு 10,000 கிராஸ் பண்ணிட்டாங்க. அரக்கோணத்துல வந்து எம்பி ஜெகத்ரத்னால கொஞ்சம் நல்லா கடுமையா வேலை செஞ்சிருக்காங்க. இப்ப அதே மாதிரி இப்ப வேலை செஞ்சாங்க, சட்டமன்றத்தை வேலை செஞ்சாங்கன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்ப வந்து கிட்டத்தட்ட 20,000 தொட்டுட்டாங்க. ரொம்ப அதிகமான லீடு. அதனால வந்து அரக்கோணம் தனி தொகுதி 2026 திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ள ஒரு தொகுதியா இருக்குது. அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி. ஆமா, அந்த ரவிங்கிறவர் வந்து தொடர்ந்து அதிமுக ஜெயிச்சுட்டே இருந்தவர். இந்த எம்பி தேர்தலில் விட்டு கொடுத்துட்டாரா இல்ல உண்மையிலேயே திமுக வந்து வேலை வாங்கி ஜெயிச்சுட்டாங்களாங்கிறது ஒரு சின்ன ஒரு அரசியல் சார்ந்த விஷயமா தான் தெரியுதுங்க சார். ஏன்னா தொடர்ந்து ஜெயிச்சுட்டு இருக்கிறது 20,000 ஓட்டு லீடிங்ல வந்து எம்பி தேர்தலில் 3 வருஷம் கழிச்சு இருக்கிறது சந்தேகத்துக்குரியதா இருக்குது. ஆனாலுமே வந்து திமுகவுக்கு இது ஒரு வாய்ப்பான இடம் தான். இது வாய்ப்பான இடம். ஆமா, அதை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தொகுதியாக இருக்கு. சரி. அடுத்து திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தொகுதி. இங்க வந்து 2021 அதிமுக சார்பில் 88,018 வாக்குகள் வாங்கி
அதிமுக வெற்றி பெற்று இருக்குது. சரிங்க சார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திமுக கூட்டணியில 83,114 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. வாங்கி வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறாங்க. அதிமுக கூட்டணி 4,904 வாக்குகள் வந்து கூடுதலாக வாங்கியிருக்காங்க. அதிமுக கூட்டணி சரிங்க சார். சரிங்க சார். வாங்கியிருக்காங்க. 2024 மக்களவை தேர்தலில் வாணியம்பாடி தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம், திமுக 1,13,445 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக 25,706 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. பாஜக 46,699 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக பாஜக தனித்து நின்ற வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 72,405 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. ஆனா திமுக 1,13,000 வாங்கியிருக்கிறாங்க. 2024 மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி வாணியம்பாடி தொகுதியில் 41,040 வாக்குகள். ரொம்ப அதிகமான வாக்கு வித்தியாசம் தான். இவங்க ஆனா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2011 இருந்து 2021 வரைக்கும் 3 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தான் ஜெயிச்சிருக்கு சார். 2011 கோவி சம்பத்குமார், 2014 மரு நிலோபார் கபில் அப்படிங்கிறவர், 2021 கோ செந்தில்குமார். அப்ப அதிமுக தொடர்ந்து ஜெயிச்சுட்டு இருந்த தொகுதியை இந்த முறை வந்து எம்பி தேர்தலில் இவங்க திமுக அதிக ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு மேலே திமுக சார்பா இந்தியன் முஸ்லீம் லீக் யூனியன் தான் தொடர்ந்து நின்றுட்டு அவங்க தான் ஜெயிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் இஸ்லாமியர்களுக்கான ஒரு நல்ல தொகுதி அது இல்ல, இஸ்லாமியர்களுக்கான தொகுதி தான். ஆனா இந்த ஏடிஎம்கே எப்படி இந்த இடத்துல வந்து தொடர்ந்து ஜெயிச்சாங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரியதாகவே இருக்குங்க சார். தொடர்ந்து நீங்க கணக்கு பண்ணி பார்த்தோம்னா திமுக கூட்டணியில தான் வந்து அந்த இந்தியன் முஸ்லீம் லீக் கூட்டணி குரூப் ஜெயிச்சு. நிலோஃபர் கபீல் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு பெண் அமைச்சர். அவங்க ஆமாங்க சார், அவங்க இஸ்லாமியர் சார். இப்ப அதனால வந்து இந்த தொகுதி வந்து சிறுபான்மையினருக்கு ஒரு முக்கியமான தொகுதியா இருக்கிறதுனால அவங்க திமுக இந்த முறை நின்று ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கணக்கு நமக்கு தெரியுது. நமக்கு எம்பி தேர்தலில் இவ்வளவு 40,000 ஓட்டு வித்தியாசம்னா ரொம்ப பெரிய ஓட்டு தானே சார். சட்டமன்றத்துல 4,000 வாக்குகள் லீடு எடுத்த அதிமுக கூட்டணி 4,000 லீடு எடுத்தது. மக்களவை தேர்தல் திமுக வந்து 40,000 மேல. ஆமா, 100 அப்படியே மாறிடுச்சு. 10 மடங்கு அதிகமாயிருச்சு. ஆனா இது திமுக ஜெயிக்க வேண்டிய தொகுதி தான், திமுக கூட்டணி ஜெயிக்க வேண்டிய தொகுதி தான் போல இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தால ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கு. அதனால வாணியம்பாடி தொகுதி வந்து 2021 அதிமுக வெற்றி பெற்றிருந்தாலும் 2024 வாக்கு அடிப்படையில், மக்களவை தேர்தல் வாக்கு அடிப்படையில் 2026 திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்புள்ள தொகுதியா இருக்கு. சரிங்க சார். அடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தனி தொகுதி. இங்க வந்து 2021 அதிமுக சார்பில் 99,675 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திமுக கூட்டணியில 71,288 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்கு அதிமுக கூட்டணி 28,387 வாக்குகள் கூடுதலாக வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. பெரிய வித்தியாசம், பெரிய வித்தியாசம் சார். 2024 மக்களவை தேர்தலில் ஊத்தங்கரை தனி தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம், திமுக கூட்டணி 78,352 வாக்குகள், அதிமுக 47,775 வாக்குகள், பாஜக 27,286 வாக்குகள். இங்க அதிமுக பாஜக வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 75,061 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஆனா திமுக 78,352 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்க மக்களவை தேர்தலில் திமுக வந்து 3,291 வாக்குகள் வந்து கூடுதலா வாங்கியிருக்கிறாங்க. சட்டமன்றத்தில் ஏடிஎம்கே கூடுதலா வாங்கியிருக்காங்க 28,000. அப்ப நல்ல. இப்ப இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சார் 2011, 2016, 2021 தொடர்ந்து அதிமுக தான் ஜெயிச்சிருக்கு சார். 2011 வந்து மனோரஞ்சிதம் அப்படிங்கிற ஒருத்தவங்க திருப்பி 2011 அவரே 2வது முறையை ஜெயிக்கிறாரு. 3வது முறை வந்து தமிழ்ச்செல்வன் அதிமுக வேட்பாளர் நிற்கிறார் சார். ஆனா காங்கிரஸ் தெரிஞ்சதுனால இவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஆனா இந்த முறை வந்து எம்பி தேர்தலில் ஓட்டு அதிகமா வாங்கியிருக்கிறாங்க. இந்த தொகுதிகள்லாம் வந்து சட்டமன்றம் நான் ஜெயிச்சுக்கிறேன், எம்பிக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படிங்கிற ஒரு அரசியல் உள்ள அரசியல் இருக்குது. ஆனா இனிமேலும் அப்படியே இருந்துச்சுன்னா அது வந்து மக்களை ஏமாத்துற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறதா தெரியும். நம்ம அதை சொல்லணுங்கிறது தான் நம்ம இதை சொல்றோம் சார். சரிங்க சார். அதனால ஊத்தங்கரை தனி தொகுதியில 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்புள்ள ஒரு தொகுதியாக இருக்குது. அடுத்து திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தொகுதி. இது 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 97,732 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. திமுக 88,007 வாக்குகள் வாங்கி வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறாங்க. இங்க வந்து அதிமுக வந்து எவ்வளவு வாக்குகள் கூட வாங்கியிருக்காங்கன்னா 9,725 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க.
வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. 2024 மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி 89,039 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக கூட்டணி 48,477 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. பாஜக கூட்டணி 33,554 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்க வந்து அதிமுக பாஜக 82,031 வாக்குகள் வருது. ஆனா திமுக 89,039 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. மக்களவை தேர்தலில் திமுக 7,008 வாக்குகள் வந்து கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க. இந்த தொகுதியுமே அப்படிதான் சார். அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி தான் இன்னும் ஜெயிச்சிருக்காரு சார். கொஞ்சம் அவர் ஒரு முக்கியமான முன்னாள் அமைச்சர். ஆமா, முக்கியமான ஆமாங்க சார். அவர் தான் ஜெயிச்சிருக்காரு சார் 2021. 2016 திமுக ஜெயிச்சிருக்கு சார். இந்த இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. 2021 வந்து அதிமுக தான் ஜெயிச்சிருக்கு சார். ஆனா இதுவுமே வந்து வாய்ப்பு இருக்குங்க சார். இந்த முறை சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார். அதனால போலூர் தொகுதி 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஒரு வெற்றி வாய்ப்புள்ள ஒரு தொகுதியாக இருக்கு. அடுத்து சேலம் மாவட்டம் சேலம் தெற்கு தொகுதி. இங்க 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் 97,506 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. திமுக 74,897 வாக்குகள் வாங்கி வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறாங்க. இங்க வந்து அதிமுக எவ்வளவு கூடுதலாக வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்னா 22,609 வாக்குகள் கூடுதலாக வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சேலம் தெற்கு எடப்பாடியோட கோட்டை இது. ஆமா, சரிங்க சார். 2024 மக்களவை தேர்தலில் சேலம் தெற்கு தொகுதியில் பதிவான வாக்குகளின் விவரம்: திமுக கூட்டணி 89,177 வாக்குகள், அதிமுக 64,777 வாக்குகள், பாஜக 15,738 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக பாஜக வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 80,515 வாக்குகள் வருது. சரிங்க சார். திமுக கூட்டணி வந்து 89,177 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. சரிங்க சார். இங்க மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி 8,662 வாக்குகள் வந்து கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க. 22,000 வந்து அதிமுக லீட் எடுத்து சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி 8,662 வாக்குகள் வந்து 30,000 ஓட்டு வந்து மாறி இருக்கு. அப்படியே மாறி இதுவுமே தொடர்ந்து 2011, 16, 21 எல்லாமே ஏடிஎம்கே கூட தான் இருந்திருக்குங்க சார். அது சரிங்க சார். சரிங்க. அதனால 2026 சட்டமன்ற தேர்தல் கள நிலவரப்படி சேலம் தெற்கு தொகுதியில திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அடுத்து சேலம் மாவட்டத்தில் இன்னொரு தொகுதி வந்து வீரமாண்டி தொகுதி. இங்க வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் வந்து 1,11,682 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. திமுக கூட்டணி 91,787 வாக்குகள் வாங்கி வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறாங்க. இங்க அதிமுக 19,895 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சரிங்க சார். 2024 மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி 1,03,830 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக 78,695 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. பாஜக 15,523 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இந்த அதிமுக பாஜக கூட்டணி வாங்கிய வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 94,218 வாக்குகள் வருது. ஆனா திமுக 1,03,000 கிராஸ் பண்ணிட்டாங்க. அதனால இங்க வந்து திமுக கூட்டணி மக்களவை தேர்தலில் 9,612 வாக்குகள் வந்து கூடுதலாக வாங்கியிருக்காங்க. ஆமாங்க சார். இப்ப இங்க வீரமாண்டி தொகுதியில ஆமாங்க சார். 2021 வந்து ராஜமுத்து அப்படிங்கிறவர் தான் போட்டிட்டு ஜெயிச்சிருக்காரு. தொடர்ந்து 3 முறை வந்து அதிமுக தான் 2011 அப்புறம் தொடர்ந்து 3 முறை ஜெயிச்சிருக்காங்க சார். கடைசியா திமுக ஜெயிச்சது 2006 வீரபாண்டி ராஜேந்திரன்ங்கிறவர் ஜெயிச்சிருக்கிறார் சார் அவரு. ஆனா இப்போ என்ன தெரியுதுன்னா சார், கடந்த 15 வருஷத்துல வந்து அதிமுக தான் கோட்டையா வச்சிருக்குது வீரபாண்டியருக்கு அப்புறமேலு அப்படின்னு தெரியுது. இந்த எம்பி தேர்தலில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆன மாதிரி தெரியுது. இது அவங்க அப்படியே தக்க வச்சாங்கன்னா இந்த தொகுதியும் திமுகவுக்கு போறதுக்கு அதிமுக வந்து 20,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்று இருக்காங்க. ஆமாங்க சார். சட்டமன்றத்துல மக்களவையில வந்து திமுக கூட்டணி கிட்டத்தட்ட 9,000 ஓட்டு லீடு எடுத்திருக்காங்க. அதனால 2026 சட்டமன்ற தேர்தலில் கள நிலவரப்படி வீரபாண்டி தொகுதியில திமுக கூட்டணிக்கு ஒரு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்கும். 2021 ஆக்கா தருண்கிறவர் தான் போட்டி போட்டிருக்கிறார் சார். இவரு நம்ம ராஜபுத்து தோத்து போயிருக்கிறார் அவரு. ஆனா எம்பி தேர்தலில் ஓட்டு அதிகமா 9,000 ஓட்டு லீடுனா கொஞ்சம் நல்ல லீடு தான் சார். ஆமா, சரிங்க சார். சரிங்க சரிங்க. அடுத்து ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதி. இங்க வந்து 2021 பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சரஸ்வதிங்கிறவங்க போட்டியிட்டு 78,125 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. திமுக சார்பில் வந்து
சுப்புலட்சுமி ஜெகதீசன் போட்டியிட்டு 77,844 வாக்கு. இங்கு அதிமுக கூட்டணி வெறும் 281 வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாங்க, வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 2024 மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகளின் விவரம் மொடக்குறிச்சி தொகுதியில திமுக கூட்டணி 1,01,549 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. சரிங்க சார். அதிமுக 38,694 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. பாஜக 13,678 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்க அதிமுக பாஜக வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 52,372 வாக்குகள் வருது. ஆனா திமுக கூட்டணி 1,00,000க்கு மேல அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க. பார்த்தா மக்களவை தேர்தலில் 2024 திமுக கூட்டணி 49,177 வாக்குகள் வந்து லீடு வாங்கியிருக்காங்க. அதாவது சட்டமன்றத்தில் வெறும் 281 வாக்குகள் வாங்கி அதிமுக கூட்டணியில் பாஜக வெற்றி பெற்றது. மக்களவை தேர்தல் வந்து திமுக கூட்டணி 49,177, கிட்டத்தட்ட 50,000. ஆனா இந்த தொகுதி சார் உண்மையிலே ஏடிஎம்கேக்கான தொகுதி தான் சார் இது. பிஜேபி வந்து ஏடிஎம்கே ஓட்டெல்லாம் வாங்கி பிஜேபி நின்று தன்னோட தொகுதி மாதிரி பிம்பத்தை கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்படி உண்மையிலே பிஜேபி செல்வாக்கான தொகுதியா இருந்திருந்தா எம்பி தேர்தலில் வந்து இவங்க ஓட்டு இவ்வளவு ஓட்டு விட்டுருக்க கூடாது. 13,000 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. அவ்வளவுதான். அப்ப பிஜேபியோட மொத்த ஓட்டு அவ்வளவுதான். அங்க தனியா நின்று வாங்கின ஓட்டு 13,000 ஓட்டு தான் அது. மீதி ஓட்டுலாம் ஏடிஎம்கே ஓட்டு. ஆனா இப்ப அந்த இடத்துல வந்து திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க எம்பி தேர்தலில் கிட்டத்தட்ட எவ்வளவு சார் சொல்றீங்க சார் நீங்க? எம்பி தேர்தலில் 49,170 சட்டமன்றத்தில் சுப்புலட்சுமி ஜெகதீசன் வேற வந்து அவங்க வேற கட்சியில மனக்கசப்புல வெளியில போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தானே அந்த தேர்தல் நடந்திருக்கு. அப்ப திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மேட்டர் கிடையாது. மக்கள் வந்து அவங்கள நம்பல, கட்சியை தான் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்கிறது நல்லா தெரியுதுங்க சார். அதனால 2024 சட்டமன்ற தேர்தலில் மொடக்குறிச்சி தொகுதியில திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்கு. ஓகே ஓகே. அடுத்து ஈரோடு மாவட்டம் பவானி சாகர் தொகுதி. இங்க வந்து 2021 வந்து அதிமுக சார்பில் கருப்பண்ணன் முன்னாள் மந்திரி போட்டிட்டு இருக்கிறாரு. அது வந்து 99,181 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. சிபிஐ கட்சியில இருந்து திமுக கூட்டணியில போட்டிட்டு 83,173 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்க அதிமுக வந்து சட்டமன்ற தேர்தலில் 16,008 வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றிருக்கிறாங்க. பண்ணாரிங்கிற போட்டிட்டு சார். பண்ணாரிங்களா? ஆமாங்க சார். அதிமுக சார்பில் வந்து 2021 பண்ணாரி போட்டிட்டு இருக்காரு சார். இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பா வந்து BL சுந்தரம்ங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு சார். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியை எழுத்துதான் அதிமுக ஜெயிச்சிருக்காங்க. வந்து 16,008 வாக்குகள் வித்தியாசம் ஜெயிச்சிருக்காங்க. சரிங்க சார். 2024 மக்களவை தேர்தலில் பவானி சாகர் தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம்: திமுக கூட்டணி 92,445 வாக்குகள், அதிமுக 51,159 வாக்குகள், பாஜக 37,266 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக பாஜக வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 88,425 வாக்குகள். சரிங்க. திமுக 92,000 கிராஸ் பண்ணிருச்சு. அதனால இங்க வந்து திமுக கூட்டணி மக்களவை தேர்தலில் 4,020 வாக்குகள் வந்து கூடுதலா இருக்காங்க. இப்ப இந்த BL சுந்தரம் இருக்காருல்ல சார், அவர் வந்து 2011 இருந்து ஜெயிச்சிருக்காரு. அதனாலதான் அவருக்கு இந்த முறை, அதுக்கப்புறம் 2 முறை தொடர்ந்து ஏடிஎம்கே தான் ஜெயிச்சிருக்காங்க சார். 2016 வந்து ஈஸ்வரன் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. 2021 பண்ணாரி திருப்பி ஜெயிச்சிருக்காரு. ஆனா இந்த முறை எம்பி தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்ப ஓட்டு 4,000 ஓட்டு டிஃபரன்ஸ் கொஞ்சம் இதே மாதிரி கடுமையா வேலை செஞ்சாங்கன்னா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சட்டமன்றத்தில் அதிமுக வந்து 16,000 லீடு எடுத்து வெற்றி பெற்றிருக்கு. இங்க வந்து மக்களவை தேர்தலில் திமுக 4,000 லீடு எடுத்து. அதனால 2026 சட்டமன்ற தேர்தல் கள நிலவரப்படி பவானி சாகர் தொகுதியில வந்து திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்புள்ள ஒரு தொகுதியாக இருக்கு. ஓகே ஓகே. சரி. அடுத்து நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதி. இங்க 2021 அதிமுக சார்பில் போட்டியிட்டவர் வந்து 64,496 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாரு. திமுக கூட்டணியில 62,551 வாக்குகள் வாங்கி வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறாங்க. இங்க அதிமுக எவ்வளவு வித்தியாசம்னா 1,945, ரொம்ப கம்மி தான் சார். 2,000 ஓட்டுக்கு குறைவா தான் ஜெயிச்சிருக்காங்க. சரிங்க சார். 2024 மக்களவை தேர்தலில் கூடலூர் தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம்: திமுக கூட்டணி 69,194 வாக்குகள், அதிமுக 19,033 வாக்குகள், பாஜக 27,400
454 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக பாஜக கூட்டணி வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 46,487 வாக்குகள் வருது. திமுக கூட்டணி 69,000 கிராஸ் பண்ணிட்டாங்க. அதனால திமுக கூட்டணி மக்களவை தேர்தலில் 22,707 வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்காங்க. இது வந்து திமுக கோட்டையா தான் இருந்திருக்குங்க சார். 2006 வந்து க. ராமச்சந்திரன் ஜெயிச்சிருக்காரு சார். 2011 2016 திராவிட மணி ஜெயிச்சிருக்காரு சார். போன முறை தான் 2021 பொன் ஜெயசீலன் போட்டிட்டு அதிமுக சார்பா ஜெயிச்சிருக்காரு சார். ஆனா இது திமுகவுக்கான ஒரு ஃபேவரான தொகுதி தான் சார். வேலை செஞ்சாங்கன்னா இதே மாதிரி வேலை செஞ்சாங்கன்னா இங்க வாய்ப்பு இருக்குங்க சார். அதனால 2026 சட்டமன்ற தேர்தல் கள நிலவரப்படி நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதியில திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தொகுதி இங்க 2021 அதிமுக சார்பில் போட்டியிட்டவர் 96,893 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. காங்கிரஸ் 74,998 வாக்குகள் வாங்கி வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறாங்க. இங்கு அதிமுக கூட்டணி 21,895 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்ற தொகுதியாக இருக்குது. ஆமா சார். உடுமலை ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் அவர் பயங்கர செல்வாக்கான ஆளுங்க சார். அவர் பயங்கரமான பாலிடிக்ஸ் பண்ற ஆளுங்க சார். இந்த தொகுதியில் பொள்ளாச்சி ஜெயராமன் ஜெயிச்சிருக்கிறார் சார். 2011 பொள்ளாச்சி ஜெயராமன், 2016 21 உடுமலை ராதாகிருஷ்ணன் தான் ஜெயிச்சிருக்கிறார் சார். 2024 மக்களவை தேர்தலில் உடுமலைப்பேட்டை தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம் திமுக கூட்டணி 93,639 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக 44,641 வாக்குகள், பாஜக 29,870 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக பாஜக வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 74,551 வாக்குகள் வருது. திமுக கூட்டணி 93,000 தாண்டிட்டாங்க. அதனால மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி 19,128 வாக்குகள் வந்து கூடுதலா வாங்கியிருக்கிறாங்க. அதான் சார் இந்த கொங்குல ஒரு பாலிடிக்ஸ் சார். எம்எல்ஏ எல்லாம் நாங்க ஜெயிச்சுக்கிறோம், எம்பி எல்லாம் உங்களுக்கு கொடுத்துக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் சார் அவங்க வந்து எல்லாமே தரவா பாத்தீங்கன்னா அந்த கொங்கு முழுக்க ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கான காரணம் வந்து இதுதான் ரீசன். இப்ப எம்பில ஒருத்தர் ஜெயிக்கிறாரு, அதே கட்சி திமுக வந்து எம்எல்ஏ ஜெயிக்க முடியல. ஏதோ ஒரு உள்ள அரசியல் பேசி வச்சுதான் அவங்க ஒரு கனெக்ட் பண்ணி தான் எம்எல்ஏ வந்து இப்படிதான் பண்ணணும். அப்ப உள்ளூர் ஆட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுங்கிறது முக்கியம். அப்படின்னா டெல்லிக்கு வந்து ஒரு ஆளு போறதுக்கு சட்டமன்றத்துல மூணு பேர் போலாம்ல. 3 பேர் 6 பேர் 8 பேர் போவாங்க சார். அந்த மாவட்டத்துல பாத்தீங்கன்னா அத்தனை தொகுதி இருக்குல்ல சார். அப்ப அதை வந்து இவங்க வந்து விலை கொடுக்காம இந்த உள்ள அரசியலுக்குள்ள போகாம இருந்தாங்கன்னா இந்த உடுமலை ராதாகிருஷ்ணன் யாரா இருந்தாலும், ஏன்னா உடுமலை ராதாகிருஷ்ணன் எதிர்த்து வந்து காங்கிரஸ் கட்சியில தென்னரசன் ஒருத்தர் இருக்காரு சார். அவர் தான் என்ன கூட்டணி கட்சி காங்கிரஸ் தான் போட்டி போட்டுருக்கு. இந்த இடத்துல திமுகவோ ஒரு நாட்டுல போடுறாங்கன்னா இந்த ஃபைட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்திருக்கும். கூட்டணி கட்சி கொடுத்துருக்காங்க சார். அதனால 2026 சட்டமன்ற தேர்தல் கள நிலவரப்படி உடுமலைப்பேட்டை தொகுதியில திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. சரிங்க சார். அடுத்து திருப்பூர் மாவட்டத்துல இன்னொரு தொகுதி மடத்துக்குளம். இங்க வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்டவர் 84,313 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாரு. திமுக சார்பில் போட்டியிட்டவர் 77,875 வாக்குகள் வாங்கி வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறாரு. இங்கு அதிமுக வந்து 6,438 வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக வெற்றி பெற்றிருக்குது. 2024 மக்களவை தேர்தலில் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம் திமுக கூட்டணி 91,576 வாக்குகள், அதிமுக 46,301 வாக்குகள், பாஜக 20,481 வாக்குகள். அதிமுக பாஜக தனித்து வாங்கிய வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 66,782 வாக்குகள் வருது. திமுக 90,000 கிராஸ் பண்ணிருச்சு. அதனால பாத்தீங்கன்னா மக்களவை தேர்தலில் மடத்துக்குளம் தொகுதியில திமுக கூட்டணி 24,794 வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்காங்க. இப்ப சார் இதுல பாருங்க சார், சின்ன அரசியல் சார். இப்ப இந்த 2021 சி மகேந்திரன் அதிமுக சார்பா போட்டி ஜெயிச்சிருக்காரு சார். அவர் எதிர்த்த திமுக வேட்பாளர் வந்து ஜெயராமகிருஷ்ணன் சார். இந்த ஜெயராமகிருஷ்ணன் வந்து 2016 ஜெயிச்சிருக்காரு சார். போன முறை அவர் தான் எம்எல்ஏ இருந்தார் சார். அவர் வந்து நின்று மனோகரனோட எதிர்த்து ஜெயிச்சிருக்காரு சார். ஆனா வேற ஒரு கேண்டிடேட் சி மகேந்திரன் ஒருத்தர் போட்டு அதிமுக ஜெயிச்சிருக்குது. அப்ப இங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்குதுங்கிறது தெரியுது நமக்கு. இப்ப இந்த முறை வந்து ஓட்டு மக்கள் வந்து அதிகமா போட்டிருக்காங்க எம்பி தேர்தலில். இது தக்க வைக்கணும். இப்ப அடுத்து திருப்பி ஜெயராமகிருஷ்ணன் நிக்கிறாரா இல்ல வேலையா நிக்கிறாங்களான்னு தெரியல. பார்த்தா தெரியுங்க சார் நமக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் கள நிலவரப்படி மடத்துக்குளம் தொகுதியில திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை 2024
2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் 91,461 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்று இருக்கிறாங்க. மக்கள் விடுதலை கட்சி அப்படி சொல்லி திமுக கூட்டணியில போட்டியிட்டவர் வந்து 63,843 வாக்குகள் வாங்கி வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறாரு. இங்கு அதிமுக கூட்டணி 27,618 வாக்குகள் வாங்கி அந்த வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. நல்ல லீடு. அதெல்லாம் ஒரு 30,000 நெருங்கி இருக்கிறாங்க. 2024 மக்களவை தேர்தலில் நிலக்கோட்டை தனி தொகுதியில் பதிவான வாக்குகளின் விவரம்: திமுக கூட்டணி 89,361 வாக்குகள், அதிமுக 37,533 வாக்குகள், பாஜக 17,878 வாக்குகள். அதிமுக பாஜக வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 55,411 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. திமுக கூட்டணி 89,000 கிராஸ் பண்ணிட்டாங்க. ஆனா 2024 மக்களவை தேர்தலில் நிலக்கோட்டை தனி தொகுதியில் திமுக கூட்டணி 33,950 வாக்குகள் வந்து கூடுதலாக வாங்கியிருக்கு. அப்ப நீங்க போன டிஃபரன்ஸ் பாருங்க சார். 27,000 இது வந்து திட்டமிட்டு தோற்கடிச்சிருக்காங்க சார். ஏன்னா திண்டுக்கல் வந்து பெரியசாமி அவரோட வெற்றி விகிதம் வந்து ரொம்ப அதிகம். அவர் தான் தமிழ்நாட்டில் அதிக வாக்கு. இப்ப நீங்க வந்து 1.5 லட்சம். இப்ப கூட்டணி கட்சியில வந்து எனக்கு தெரிஞ்ச அதாவது நம்ம பார்த்து பேசுனதுல கூட்டணி கட்சியை வந்து ரொம்ப அதிக அளவுல தோற்கடிச்ச தொகுதி அதுவா தான் இருக்கும். அப்படிதான் தெரியுதுங்க சார். ஏன்னா ஜெயிக்க வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். சிஎம் அதனால கூட ஒரு மேல கோபமா இருந்திருக்கலாம் சார். ஏன்னா இப்ப ஒரு அமைச்சர் இருக்கிறாருன்னா அவர் சுத்தி உள்ள 10 தொகுதியும் ஜெயிக்க வைக்கிறதுக்காக தான் அவர் வந்து அமைச்சரா இருக்கிறாரு சார். அவர் தான் அவர் செல்வாக்கு மிகுந்த நகரா இருக்கிறார் சார். ஆனா இந்த இடத்த வந்து திட்டமிட்டு வந்து முருகவேல் ராஜ் வந்து தோற்கடிக்கப்பட்ட மாதிரி தெரியுது சார். ஏன்னா ஒரே கம்யூனிட்டியா தான் இருக்காங்க சார். அவங்க ஏற்கனவே அதிமுக ஜெயிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி புதிய தமிழ் ஒரு மணி ஜெயிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அதிமுக தான் ஜெயிச்சிருக்காங்க சார். தொடர்ந்து அதாவது காங்கிரஸ் ஜெயிச்சிருப்பாங்க. பொன்னம்மாள்னு பொன்னம்மாள் வந்து 89 ஜெயிச்சிருக்காங்க. ஆமா பொன்னம்மாளே சுயேட்சையில ஜெயிச்சிருக்காங்க. ஆமாங்க சார். பொன்னம்மாள் வந்து ஆமாங்க சார் 57 வந்து சந்திரசேகரன் ஏஎஸ் பொன்னம்மாள் ஒருத்தவங்க ஜெயிச்சிருக்காங்க சார். இவங்க இந்த பொன்னம்மாள் வந்து 89 அங்க ஜெயிச்சிருக்காங்க சார். 91 ஜெயிச்சிருக்காங்க சார். அப்புறம் 80 நின்றுருக்காங்க. சுயேட்சையா ஜெயிச்சிருக்காங்க சார். ஆமா. அப்ப காங்கிரஸுக்கு தொகுதியான ஒரு கூட்டணி கட்சியா தானே சார் அவங்க இருக்காங்க. திமுகவுக்கு செல்வாக்கு மிக்க மந்திரியா இருக்கிறார் சார். அப்புறம் ஏன் சார் கூட்டணி கட்சி உள்ள ஜெயிக்க வைக்க முடியாது தெரியல. இந்த முறை இது வந்து அப்பட்டமா தெரியுதுங்க சார். இப்ப எம்பி தேர்தல் எப்படி ஓட்டு போட்டாங்க சார்? அப்ப போட்டிருக்காங்கன்னா இது ஏதோ ஒரு அந்த கூட்டணி கட்சியை வந்து இப்ப ஐபிஎஸ் விரும்பல போல இருக்கு அந்த கூட்டணி கட்சி தலைவர் அப்படிங்கிறது தெரியுது சார். ஏதோ ஒரு உள்கூத்து இருக்கு. ஆனா தேவையில்லாம ஒரு தொகுதியை இழந்துட்டாங்களா சார். அது இப்ப ஏன்னா இப்ப ஒவ்வொரு தொகுதியுமே ஜெயிக்க வேண்டிய தொகுதியை ரொம்ப ஒரு வருத்தமா இருக்கு சார். 2026 சட்டமன்ற தேர்தல் கால நிலவரப்படி நிலக்கோட்டை தனி தொகுதியில திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்புள்ள ஒரு தொகுதியாக இருக்குது. சரிங்க சார். அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்னொரு தொகுதி நத்தம் தொகுதி. இங்க 2021 அதிமுக சார்பில் வந்து முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் போட்டியிட்டு 1,07,762 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாரு. திமுக சார்பில் 95,830 வாக்குகள் வாங்கி வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார். இங்க அதிமுக 11,932 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. 2024 மக்களவை தேர்தலில் நத்தம் தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம்: திமுக கூட்டணி 1,17,782 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக 45,688 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. பாஜக 16,881 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக பாஜக தனித்து வாங்கிய வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 62,569 வாக்குகள் வருது. ஆனா திமுக வந்து 1 லட்சத்தை கிராஸ் பண்ணிட்டாங்க. திமுக கூட்டணி 55,213 வாக்குகள் வந்து கூடுதல் வாங்கியிருக்காங்க. 55,000. அதாவது அதிமுக 11,000 லீடு எடுத்து சட்டமன்றத்தில் வெற்றி பெற்ற தொகுதியில திமுக கூட்டணி மக்களவை தேர்தலில் 55,000 கிராஸ் பண்ணிட்டாங்க. ஓஹோ, ஆமாங்க சார். இது பாருங்க சார், இதுல கூட ஒரு அரசியல் இருக்கு சார். இதுல 2021 வந்து நத்தம் ஆர் விஸ்வநாதன் வந்து 2001, 2006, 2011, இப்ப 2021 இப்ப 4 முறை ஜெயிச்சிருக்காரு சார். இடையில ஒரு முறை மட்டும் இந்த ஆண்டி அம்பலம் இப்ப தோத்து போன எம்எல்ஏ வந்து திமுக சார்பா நின்றுக்காரு, ஜெயிச்சிருக்காரு சார் அவரு. அப்ப இது வந்து அதாவது என்ன சொல்றது சார், இப்ப திண்டுக்கல், இதுவும் திண்டுக்கல் தான் சார். அது அந்த ஐபிஎஸ் தான் வருது. இந்த கம்யூனியெல்லாம் ஏதோ ஒரு ரோல் இதுல பெருசா ஓடுதுங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா இப்ப நான் ரத்த விஸ்வநாதன் தோற்கடிக்கப்பட முடியாதெல்லாம் கிடையாது சார். ஏதோ ஒரு கட்டத்துல இப்ப நீங்க எம்பி தேர்தல் இவ்வளவு ஓட்டு வாங்குறதுக்கான காரணம் மக்கள், அதே மக்கள் தானே போட்டிருக்காங்க. இப்ப என்ன வேற யாராவது வேணும்னு சொல்லி போட்டாங்களா? அப்படிலாம் இல்லைங்க சார். அப்ப ஏதோ அரசியல் கணக்கு தான். இப்ப இந்த ரத்த விஸ்வநாதன்
வந்து அதை தொடர்ந்து நிற்கிறாரு. ஆண்டி அம்பலம்ங்கிறது தொடர்ந்து இப்போ 2வது முறையா 2 தடவை போட்டிட்டு இருக்க தோத்துருக்காரு, ஒரு தடவை எம்எல்ஏ இருக்காரு சார் அவரு. அப்ப இந்த ஜாதி அரசியலை விட்டுட்டு கட்சி அரசியலுக்குள்ள வந்தா மட்டும்தான் வந்து கட்சிக்கு இது வந்து நல்லா இருக்கும் நமக்கு தோணுது சார். அதனால 2024 சட்டமன்ற தேர்தல் கள நிலவரப்படி நத்தம் தொகுதியில திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்க சார், சரிங்க சார். அடுத்து திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் தொகுதி, இங்க வந்து 2021 அதிமுக சார்பில் அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் போட்டியிட்டு 90,545 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாரு. இங்க வந்து சிபிஎம் கட்சி திமுக கூட்டணியில போட்டியிட்டு 72,848 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்க வந்து அதிமுக கூட்டணி 17,697 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்ற தொகுதி, வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க. 2024 மக்களவை தேர்தலில் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம்: திமுக கூட்டணி 1,04,280 வாக்குகள், அதிமுக 30,384 வாக்குகள், பாஜக 24,505 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்க அதிமுக பாஜக தனித்து வாங்கிய வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 54,889 வாக்குகள். இங்க திமுக கூட்டணி 1,00,000 கிராஸ் பண்ணிட்டாங்க. 2024 மக்களவை தேர்தலில் திண்டுக்கல் தொகுதியில திமுக கூட்டணி 49,391 வாக்குகள் எடுத்திருக்காங்க. பாருங்க சார், நீங்க பெரிய 17,000 இங்க இருக்கு, 17,000 வெற்றி பெற்ற அதிமுகவை இவங்க 41,000 ஓட்டுனா 17,000 போய் அப்புறம் ஒரு 50 வச்சுக்கோங்க. ஆமாங்க சார், பாருங்க சார், 67,000 ஓட்டு வித்தியாசம் காமிச்சிருக்காங்க. இது பாருங்க சார், இதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கான கே பாலபாரதி 2006 2011 ஜெயிச்சிருக்காங்க சார். திண்டுக்கல் சீனிவாசன் 2016 நின்றுருக்காரு சார், அப்ப ஜெயிச்சிருக்காரு. இப்போ 2021 போன முறை இந்த முறை இங்க நின்று ஜெயிச்சிருக்காரு சார். இவருக்கு ஒரு சான்ஸை தான் ஏதோ மிஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னு தான் நமக்கு தோணுது சார். ஏன்னா இது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் பேஸ்டான ஒரு தொகுதி தான் சார் இருக்கு சார். இது பின்னாடி பேக் ஹிஸ்டரி பார்த்தா இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சி சார், இந்திய பொது உடைமை மார்க்சியம் தான் வரிசையா நின்றுருக்காங்க சார். அவங்க வரிசையா அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க சார். அப்போ இந்த இடத்த வந்து கூட்டணி கட்சிக்கான ஒரு வாய்ப்பான இடத்த வந்து பெரியசாமி தான் வந்து மனசு வைக்கணுங்கிறது நமக்கு தெரியுதுங்க சார். நமக்கு நல்லாவே தெரியுது. அதாவது பெரியசாமி வந்து அவரும் அவர் பையனை மட்டும் ஜெயிக்க வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையுமே வந்து இந்த சக்கரபாணி ஒருத்தர் ஜெயிச்சிருக்கிறாரு. அதை தாண்டி வேற யாருமே ஜெயிக்க விடாம பண்ணிட்டாங்களோன்னு நமக்கு ஒரு ஃபீல் ஏற்படும். இப்ப நம்ம பாக்குறப்பதான் நமக்கு தெரியுது. மக்களவை தேர்தலில் மக்கள் வாரி போட்டிருக்காங்க, ஓட்டு போட்டிருக்காங்களே, ஏன் சட்டமன்றத்துக்கு போடல? அப்ப அதுல ஏதோ ஒரு அரசியல். இப்ப நீங்க மற்றவங்க எல்லாம் தனக்கு காம்படிட்டரா இருக்கிறவங்களாம் தோத்துட்டு இவர் மட்டும் ஜெயிக்கிறது, இவங்க பையன் ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய கட்சிக்கு பின்னடைவு ஏற்படுத்தும். அவருக்கு நல்லா இருக்கும் சார், கட்சிக்கு வந்து அது பின்னடைவு தான் ஏற்படுத்துங்கிறது நமக்கு தெரியுதுங்க சார். அதனால பாத்தீங்கன்னா 2024 சட்டமன்ற தேர்தல் கள நிலவரப்படி திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதுவரை நம்ம சொன்ன ஒரு 14 சட்டமன்ற தொகுதியில் பார்த்துருவோம். ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, சேலம், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், இங்க மொத்தம் வந்து 14 தொகுதிகளில் வந்து 2021 அதிமுக வெற்றி பெற்ற இந்த தொகுதிகளை 2024 மக்களவை தேர்தலில் மக்கள் வாக்களித்த அந்த புள்ளி விவரப்படி பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி கைப்பற்றுவதற்கு ஒரு வாய்ப்புள்ளதாக கலர் நிலவரம். தோத்து போனாங்கன்னா அந்த கட்சியோட நிர்வாகிகள் தான் அதுக்கு காரணமா இருப்பாங்கிறது. ஏன்னா இது ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புள்ள தொகுதிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுதுங்க சார். ஒருவேளை தோத்து போறாங்க அப்படின்னா அப்ப அவங்களோட அந்த கேன்வாசிங் சரியா பண்ணல, இல்ல திட்டமிட்டு தோற்கடிக்கப்படுறாங்கிற மாதிரி தான் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுதுங்க சார். சரிங்க சார், ஓகேங்க சார். மீண்டும் இன்னொரு தேர்தல் கள நிலவரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.